ஆமா ஆமா இந்த வெள்ளையம்மாக்கு. ஆ ஆ அவ ஓகே ஓகே, நல்ல விஷயம். வாசிப்பு உரையாரும்போ அதனைத் தொடர்ந்து குடும்பம் கொலை. வணக்கம் வாங்கோ. தொடர் நிகழ்ச்சிகளுக்கும் வாழ்த்து கூறிக்கொண்டு என்னுடைய நண்பியினுடைய சித்தி வந்து இந்தியாவில இருந்து அனைவருக்கும் வந்திருக்கிறா. உற்சாகமான அவளுக்கு போயிட்டு வணக்கம். ஓடி வர போறேன். இன்றைய நாங்கள் மீண்டும் வாசித்தரவு சந்திப்போம். நன்றி. 987. நான் இன்றைக்கு நண்டை பற்றி வாசிக்க வந்துள்ளேன். நண்டு கடலில் வாழும். இது குளங்களிலும் நீர் ஓடும் வாய்க்கால்களிலும் வாழும். நண்டுகளில் பல இனங்கள் உள்ளன. நண்டு ஒட்டுயிரி வகையைச் சேர்ந்தது. நண்டு தட்டையான ஓட்டினையும் 10 கால்களையும் கொண்டது. இது கூட்டுக்கண்களையும் கொண்டது. நண்டு ஆண்டுக்கு ஒரு முறை மேல் ஓடுகளை கலற்றி புதுப்பித்துக் கொள்ளும். கடல் அலை அடிக்கும் போது அலையோடு கரைக்கு வந்து மணலில் ஓடி திரியும். நண்டு முட்டையிட்டு குஞ்சு பொரிக்கும். இது மக்களுக்கு உணவாக பயன்படுகிறது. கொக்குகளும் நண்டை உண்கின்றன. இது உங்களுக்கு பிடிச்சிருக்குதா? நன்றி, வணக்கம். அனைவருக்கும் வணக்கம். இன்றைய வாசிப்பெரும்பு 203. நான் அன்றைக்கு எறும்பை பற்றி வாசிக்க போகிறேன். இங்கே பாருங்க, நான் எழுதினான். எறும்பு புற்றுகளில் வாழும். எறும்பு பல வகைகள் உள்ளன. எறும்பு நிறையாக செல்லும். அதன் முட்டையின் நிறம் வெள்ளை நிறம். எறும்பு சேர்ந்தே முட்டையிடும். எறும்பு சுறுசுறுப்பானவை. உங்களுக்கு பிடிச்சிருக்குதா? நன்றி, வணக்கம். வணக்கம், நான் அமீஷ். நான் நேற்றிலிருந்து விலங்கு மிச்சம் படிக்க போறேன். ஆவில் இருந்து கிடைக்கும் பால் மிகவும் சத்து நிறைந்த உணவாகும். காய்ச்சிய பாலை உரை போட்டு தயிராக்குவர். தயிரில் இருந்து மோர், வெண்ணெய், நெய் என்பனவற்றை பெறுவர். பால், தயிர், மோர், வெண்ணெய், நெய் என்பன ஆனைந்து என அழைக்கப்படும். நன்றி, வணக்கம். அனைவருக்கும் உற்சாகமான வணக்கம். வாசிப்பரும்பு நிறைவுக்கு வருகின்றது. உரையரம்பு நேரம். வணக்கம் வாங்க. அனைவருக்கும் வணக்கம். இன்றைய எறும்பு 457. நான் இந்த பிஸ்கட் சொல்ல போறேன். இந்த பேர் பீச் என்று அதோட பேர் இருக்குது. இது சாக்லேட்டுகளையும் கோதுமையிலையும் செஞ்சிருக்குது. இது பன்னீர் பீச் இருக்குது. இது காட்டு மாதிரி வியாட்டி இருக்குது. அப்படி ஒரு காட் வரும். பிரான்ஸ் நாட்டுல தயாரிச்சிருக்கீங்க. இங்க பாருங்க, இது பாலோடையும் சாப்பிடலாம், ஒரேஞ்சோடையும் சாப்பிடலாம். இங்க பாருங்க, இது காட்டியது இருக்குது. பிடிச்சிக்குதான். நன்றி, வணக்கம். உற்சாகமான வணக்கம். இன்றைய 1984 நாட்டைக்கு இந்த கரண்டியை பற்றி சொல்ல போகின்றேன். இதே மாதிரி தேக்கரண்டி, சூப் கரண்டி, ஐஸ்கிரீம் கரண்டி என்று பலவும் உள்ளன. இது ஒரு பொங்கல் பானைக்கு இருந்து வந்த கரண்டி. இது பெரிசாகவும் சில்வர்லேயும் காணப்படுகின்றது. இந்த கரண்டி இங்கே பாருங்க, இதில் ஒரு கைப்பிடி இருக்குது. சிலதுகளுக்கு கருப்பாக ஒரு கைப்பிடி இருக்கும். சிலதுகளுக்கு இப்போ இதே மாதிரி நீல கரண்டி இருக்கும். அதை வச்சு கலக்கிறதுக்கு இது ஒரு பொங்கல் பானையோடு வந்த கரண்டி. இதை நாங்கள் பொங்கல் செய்ய இப்படி நாங்கள் அள்ளுறதுக்கு உதவும். இது சமைக்கிறதுக்கு உதவும். இதே மாதிரி பல கரண்டிகள் உள்ளன. இது சில்வர் நிறத்தில் இருக்கு.
இதில் சின்ன கரண்டி பெரிய கரண்டின்னு பலவும் உள்ளன. ஒவ்வொரு அளவுகள்லையும் வடிவங்கள்லையும் இருக்கு. ஆனால் அது எப்போவுமே சில்வர் நிறத்தில் தான் இருக்கும். இது உங்களுக்கு பிடிக்குமா? நன்றி, வணக்கம். வணக்கம், நான் அமீஷ். நான் பிரான்ஸ்ல இருக்கிற அங்கே ஐஃபில் டவரில் அங்கே டவர் பார்த்தேன். நான் அங்கே லாங்காக தெரியுது. அப்புறம் இங்கே ஷாப்லாம் தெரியுது. அங்காலே ஃப்ரான்ஸில் இருக்குது. அங்காலே நிறைய ஷாப்ஸ் பார்த்தேன். நான் அங்காலே பார்ஸ்லாம் தெரியுது. அங்காலே ஃபுட் கடையும் இருக்குது. கேம் அதில் ஸ்வீட்ஸ் அதில் காஃபி ஷாப்லாம் தெரியுது. பிறகு அங்காலே அங்கே என்ட்ரன்ஸுக்கு டிக்கெட் புக் பண்ணி அங்கே நிறைய பீப்புள் அங்கே க்ரௌடில் இருக்கிறாங்க. அங்காலே சுரோஸ் இருக்குது, அந்த கடை இருக்குது. பிறகு அங்காலே நான் அங்கே சுரோஸ் அங்காலே கடைக்கு அங்கே போனான். அங்காலே ஃபிஷ் அண்ட் சிப்ஸும் இருக்குது. அங்காலே நிறைய ஷாப்லாம் இருக்குது. அங்காலே எல்லாம் நான் எல்லாம் பார்த்த பிறகு அங்கே வந்தேன். நான் நன்றி, வணக்கம். நன்றி, வணக்கம். வணக்கம், வாங்க. சரியா தட்டு வணக்கம் கொடுத்தாங்க. வாணி. வணக்கம். ஆமாம், முதலாவதாக ஆத்மீய வாசிப்பு நண்டை பற்றி தந்திருந்தார். நண்டுக்கு 10 கால், உண்மையாக 10 கால் தான், 8 கால், மற்ற 2 காலும் இந்த பிடிக்கிற கால். எடுக்காங்க உள்ள இருக்கிறதா? ஆமாம், அது பிடிச்சா கடிச்சா கையை காயப்படுத்தி விட்டு. இடுக்கன் காலன்னு சொல்றேன். ஆமாம், அதை பற்றி சொல்லியிருந்தார். மற்றது இரும்பை பற்றி சொல்லியிருந்தார் அமுதன். அவரும் சிறப்பாக சொல்லியிருந்தார். உழைப்பாளி தான் அந்த இரும்பு, அதை பற்றி சொல்லியிருந்தார். அமீர் அந்த ஆடு பால் எடுக்கிறத பற்றி, ஆடில் பால் எடுக்கிறத பற்றி, அதில் தயிர் மோர் வெண்ணெய் எடுக்கிறத பற்றி அதையும் சொல்லியிருந்தார். ஆடு இல்ல மாடு. ஆடா பசு 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 மாட்டுல சொல்லியிருந்தாரோ? பசு மாடு. ஆடு மண்டுன்னு சொல்லி அதில் ஆடும் மாடுன்னு சொல்லி ஆடுன்னு சொல்லி இல்ல ஆண்டு சொன்ன வேற வேற பசுவண்டு சொல்லாம அதுண்ட பயணத்தான் சொன்னவரோ. ஆமாம். மற்ற உரியரம்பில் முதல்ல அந்த பிஸ்கெட்டை காட்டி அதில் 12 ஸ்ட்ருக்கன் அந்த 12 இருக்கான்னு சொல்லி அதை எனக்கு அதுக்குள்ள சாக்லேட்டும் இருக்கான்னு அதை பற்றி சொல்லியிருந்தேன். அத்மையாக அந்த கரண்டியை பற்றி, ஐஸ்கிரீம் கரண்டி, சின்ன கரண்டி, சூப் கரண்டி எல்லாத்தையும் இருக்கிறான் தான். பொங்கலுக்கு வாங்கின கரண்டி தனக்கு தங்களுக்கு தான். அதில் சில்வராம், அதில் ஒரு ஓட் டைம் இருக்காமன்னு சொல்லி அந்த கரண்டியை பற்றி சொல்லியிருந்தேன். ரமேஷ் ஐஃபில் டவருக்கும் ஸ்ரோஸ் அந்த கடைக்கும் போனதை பற்றி, ஃப்ரான்ஸு போன பயணத்தை பற்றி அமீரன் தந்துடுறார். மூவருக்கும் சிறப்பான வாழ்த்துக்களும் நன்றிகள். வணக்கம் வாணி. மிக்க நன்றி, வணக்கம். நன்றி, வணக்கம் வாணி. வணக்கம் வாங்கோ. சும்மா இருக்கிறீங்களோ? ஓம் ஓம். நல்லது நல்லது. நானும் இந்த உரியரம்பை கேட்டிருந்தேன். மிகச் சிறப்பாக மூவரும் சேர்ந்து செய்திருந்தார்கள். வாசிப்பெரும்பு, உரியரம்பு. இந்த நண்டை பற்றி அழகாக கொண்டு வந்திருந்தார். என்னென்றால் ஓட்டுயிரி என்று சொல்லுவார்கள். அதை ஓட்டுக்குள் இருக்கின்ற உயிரி, ஓட்டுயிரியாக இருப்பவை நண்டு. அடுத்தது ஆமையும் அதுக்குள்ள வரும். ஆனா இதுதான் கூடுதலாக மேல காவி கொண்டு போகும், அதுவும் காவி கொண்டு போகும். அந்த ஓட்டு உயிரிகளுக்குள்ள ஆண்டுக்கு ஒரு முறை அந்த ஓடை புதுப்பிக்கிற தன்மை இருக்கு. பாம்பு சட்டியை புதுப்பிக்கிற மாதிரி அதை அழகாக அவர் கொண்டு வந்திருந்தார். எறும்பு ஒருங்கு சேர்ந்துதான் முட்டையிடும் என்று சொன்னார். அது ஒற்றுமையான ஒரு உயிரி எறும்பு. அப்ப சேர்ந்துதான் முட்டை இடும் என்றதை அவர் அழகாக சொன்னார் அமிர்தன். அடுத்தது அமிஸ் நல்ல வடிவாக ஆவினங்களின் அந்த பால், தயிர், நெய் அவை எல்லாவற்றையும் ஆனந்து என்று சொல்லுவார்கள். ஆனந்து அதை அழகாக சொல்லி இருந்தார். வாசிப்பெரும்பிலும் நல்ல விடயத்தை வாசித்திருந்தார்கள். மூவருக்கும் சிறப்பான வாழ்த்துக்களும் பாராட்டுகளும். நன்றி, வணக்கம். வணக்கம் வாணிமோகன். நான் பத்மினி கமலானந்தன். நான் உரியரம்பு வாசிப்பு எல்லாம் கேட்டிருந்தேன். ஆத்மீகா நண்டை பற்றி கூறியிருந்தார். அமிர்தன் எறும்பை பற்றி கூறியிருந்தார். அமீஸ் பாலை பற்றி கூறியிருந்தார். மற்றது அமிர்தன் நான் நிஜம் கிரிப்ஸ் ஆக்குமெண்டு எனக்கு அது சரியா தெரிய இல்லை. அமிர்தன் கூறினது. ஆத்மீகா ஐஸ்கிரீம் கப் இருந்தார். அமீஸ் டவர் அதுகள் பார்த்தது எல்லாம் கூறியிருந்தார். நேற்றையான் தொடர்ச்சியாக இருக்கலாம் என்று நினைக்கிறேன். அதை விரிவாக நவல சிவநாதன் அவர்கள் கூறிவிட்டார்கள். அனைவருக்கும் வாழ்த்துக்கள் கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். சிறுவர்கள் தொடர வேண்டும் என்றும் வாழ்த்தை கொண்டு நாங்களும் அறியாதை அறிந்து கொள்ளுவோம். நன்றி.